வணக்கம் மக்களே. இது வரலாறு மறுபக்கம் சேனல். இதுல நம்ம ஒவ்வொரு எபிசோட்லயும் ஒரு தலைவர்களை பத்தி நம்ம பேசிட்டு இருக்கோம். வரலாற்று சிறப்பு மிக்க தலைவர்கள். அதுல நம்ம இன்னைக்கு யாரை பத்தி பேச போறோம்னா கர்ம வீரர் காமராஜர் அவர்களை பத்தி பேச போறோம். பொதுவா எல்லாருமே என்ன எதுக்கு எடுத்தாலும் காமராஜர் காமராஜர் சொல்றாங்க அப்படின்னு ஒரு மனசுல நினைப்பாங்க. எதுக்கு எடுத்தாலும் காமராஜர் ஆட்சி காமராஜர் ஆட்சின்னு சொல்றாங்களே, அப்படி அந்த காமராஜர் அவர் ஆட்சி காலத்துல அப்படி என்ன சாதனை தான் பண்ணாரு, இன்னைக்கு இருக்கிற சமுதாய வளர்ச்சிக்கும் அன்னைக்கு இருந்த காமராஜர் ஆட்சிக்கும் என்னெல்லாம் சம்மந்தம் இருக்கு அப்படின்றத பத்தி தான் நம்ம இந்த வீடியோல பார்க்க போறோம். வாங்க நம்ம முழுசா வீடியோக்குள்ள போய் தெரிஞ்சுக்கலாம். வணக்கம் நேயர்களே, இது உங்கள் ஆர்த்தி. அதாவது பாத்தீங்கன்னா பெருந்தலைவர் காமராஜர் அவர்களோட வாழ்க்கையில விடுதலை போராட்ட காலங்கள் அதிகம். சரிங்களா? அவர் முதல்ல 1903 பிறந்திருக்காரு. ஜூலை 15ஆம் தேதி விருதுநகர்ல ஒரு எளிய குடும்பத்துல, அதாவது சாதாரண ஒரு ஏழை குடும்பத்துல பிறந்திருக்காரு. அவருக்கு அவங்க பேரண்ட்ஸ், அதாவது அவங்க பெற்றோர்கள் வச்ச பேர் காமாட்சி. அவங்க தாயார் அவரை காமராஜ்னு சொல்லி அன்பா கூப்பிட ஆரம்பிச்சாங்க. அதுதான் பிற்காலத்துல எல்லாரும் காமராஜ்ன்றது காமராஜர், காமராஜ் அப்படின்னு பல பேர் எடுத்து கூப்பிடுறாங்க. ஸோ இது அவரோட பேருக்கான ஒரு காரணம். இதுக்கு அடுத்தது பாத்தீங்கன்னா, அவர் இளம் வயதுல படிச்சுக்கிட்டு இருந்தாரு. படிச்சுட்டு இருக்கும்போது 6வது படிச்சுட்டு இருக்கும்போது அவரோட தந்தை குமாரசாமி நாடா திடீரென உயிரிழந்துறாரு. குடும்ப வறுமையின் காரணமாக அவரால் தொடர்ந்து பள்ளி படிக்க முடியல. ஸோ அதோட அவரோட படிப்பு பார்த்தீங்கன்னா 6ஆம் வகுப்போட முடிஞ்சு போயிடுது. அதுக்கப்புறம் அவர் என்ன பண்றாரு பார்த்தீங்கன்னா, குடும்பத்தை காப்பாற்ற, அதாவது கஷ்டம் இருக்கும் இல்லையா, அந்த வசதி இருக்காது. ஸோ குடும்ப கஷ்டத்துக்காக அவங்க மாமாவோட துணி கடையில வேலைக்கு போயிருக்காரு. தொடர்ந்து அங்க வேலை செஞ்சுக்கிட்டே அவர் என்ன பண்ணியிருக்காருன்னா, ஜென்ரலா நடக்கிற அரசியல் கூட்டங்கள், நியூஸ் பேப்பர்ஸ் இதெல்லாம் படிச்சு அன்றைய கால அரசியல் நிலவரங்கள்லாம் தெரிஞ்சுக்கிட்டு இந்திய தேசிய காங்கிரஸ்ல அப்போ சின்ன வயசுல உள்ள சேர்ந்துடுறாரு. உள்ள சேர்ந்ததுக்கு அப்புறம் சுதந்திர போராட்டங்கள்லாம் அப்ப நடந்துட்டு இருக்கு இல்லையா, அந்த காலகட்டத்துல 1920கள்ல இருந்து 47 வரைக்கும் காமராஜர் என்னென்ன பண்ணியிருக்காருன்னு பார்ப்போம். என்னன்னு பாத்தீங்கன்னா, முதல்ல வேதாரண்யத்துல உப்பு சத்தியாகிரகம் ராஜாஜி தலைமையில, அப்போதைக்கு இருந்த முதலமைச்சர் ராஜாஜி அவர்கள் தலைமையில, அப்போ ஒரு முதலமைச்சரா இல்ல, சுதந்திரம் வாங்குறதுக்கு முன்னாடி இது நடந்தது 1930ல. அவர் தலைமையில் நடைபெற்ற போராட்டத்துல காமராஜர் அவர்கள் கலந்து கொண்டார். முதலில் கைது செய்யப்பட்டு கல்கத்தாவில் உள்ள அலிப்பூர் சிறையில் அடைக்கப்படுகிறார். இது எப்போ நடக்குது? 1930ல. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா தனிநபர் சத்தியாகிரகம் அப்படின்னு சொல்லிட்டு மகாத்மா காந்தியடிகள் அவர்கள் அழைப்பை ஏற்றுக்கொண்டு தனிநபர் சத்தியாகிரகத்தை செய்திருக்கு. மீண்டும் மறுபடியும் அவரு ஜெயிலுக்கு போயிடுறாரு. அதுக்கப்புறம் வெள்ளையனே வெறியர் இயக்கம் 1942ல இந்திய வரலாற்று சிறப்பு மிக்க போராட்டத்தில் தீவிரமாக செயல்பட்டதால் அவர் கைது செய்யப்பட்டு கிட்டத்தட்ட 3 ஆண்டுகள் வேலூர் சிறையில் அப்போ அடைக்கப்படுகிறார். இது எப்ப நடக்குதுன்னு பாத்தீங்கன்னா 1942ல. அதுக்கப்புறம் கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா அவரு சிறைவாசம் மட்டுமே இந்தியாவோட விடுதலைக்காக அவர் வாழ்நாள்ல மொத்தம் 3000 நாட்கள், அதாவது கிட்டத்தட்ட 9 ஆண்டுகள் அவரு ஜெயிலே இருந்திருக்காரு அவரோட வாழ்க்கையில. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா தமிழக முதலமைச்சர் 1900 இதுக்கப்புறம் சுதந்திரம் கிடைக்குது. சுதந்திரத்துக்கு அப்புறம் காங்கிரஸ் ஆட்சி இருக்கு. அப்போ 1954ல ராஜாஜி முதலமைச்சர் பதவியிலிருந்து விலகுறாரு. விலகுனதுக்கு அப்புறம் காமராஜர் தமிழகத்துல முதலமைச்சரா வர்றாரு, பொறுப்பேற்றுக்கிறாரு. அவரு அவரோட அமைச்சரவை ரொம்ப சின்ன அமைச்சரவை தான். ஆனா எல்லாமே கொஞ்சம் திறமையான ஆட்கள். மக்களுக்கு என்ன செய்யலான்றது எல்லாருமே கொஞ்சம் நல்ல திறமையா இருந்திருக்காங்க. அவர் கிட்டத்தட்ட 9 வருஷம் 3 முறை முதலமைச்சரா இருந்திருக்காரு நம்ம தமிழ்நாட்டுல. தமிழ்நாட்டை இந்தியாவின் முன்மாதிரி மாநிலமாக மாற்றி இருக்கிறார் அவர் இருந்த அந்த 9 ஆண்டு காலத்துல. அதாவது 1954ல இருந்து 1963லயே தமிழ்நாட முதல் மாநிலமா காமராஜர் அப்பவே மாத்திட்டாரு. இதை நம்ம நல்லா நீங்க கேட்டுக்கணும். கல்வித்துறையில அவர் செய்த சில புரட்சிகள், அதாவது குலக்கல்வி திட்டம் சொல்லி ராஜாஜி அவர்கள் வச்சிருந்தாரு. தாய் தந்தை அவங்க என்ன தொழில் செய்யறாங்களோ அந்த கல்வி தான், குலக்கல்வி தான் அவங்களோட வாரிசுகள் கத்துக்கணும். எழுத்தறிவு பகுத்தறிவுலாம் எல்லாருக்கும் கொடுக்கக்கூடாதுன்ற மாதிரி ஒரு திட்டங்கள்லாம் போட்டிருந்தாங்க. அதை உடைச்சது காமராஜர் தான். குலக்கல்வி திட்டத்தை ஒழிச்சு அனைவருக்கும் சமமான கல்வியை உறுதி செய்தாரு. பள்ளிகள் அதிகபட்சம், அதாவது கிராமப்புறத்தில் குழந்தைகள் நீண்ட தூரம் நடக்கக்கூடாது. அப்பெல்லாம் பாத்தீங்கன்னா ஒரு ஸ்கூல் இருக்குன்னா அது ரொம்ப லாங்ல இருக்கும், ஒரு மாவட்டத்துக்கு ஒரு பள்ளி அந்த மாதிரி தான் இருந்திருக்கு.
அது வந்து குழந்தைகள் அவ்வளவு தூரம் வர முடியாதனாலே நிறைய பேர் ஸ்கூலுக்கு வரமாட்டாங்க அப்படின்றத அவர் புரிஞ்சுக்கிட்டு 300 மக்கள், அதாவது ஒரு ஊர்ல 300 மக்கள் இருக்காங்கன்னா அந்த ஊருக்கு ஒரு சின்ன தொடக்கப்பள்ளி இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அப்பவே அவரு நிறைய பள்ளிக்கூடங்களை திறந்திருக்காரு. அவரது ஆட்சியில் பள்ளிகளின் எண்ணிக்கை 12,000 இருந்திருக்கு. அவர் வந்து பதவியேற்கும் போது 12,000 ஸ்கூல் இருந்திருக்கு. அதுக்கப்புறம் அதை 27,000 ஸ்கூலா மாத்திருக்காரு. கிட்டத்தட்ட 2.5 மடங்கு. அதாவது அவர் எப்படி ஃபீல் பண்ணி அந்த பள்ளிக்கூடங்களை 2.5 மடங்கு உயர்த்தி இருக்காரு. இது வந்து முதல் அவரோட பிளானு. 1956ல அவர் வந்து நிறைய பேர் ஏன் ஸ்கூலுக்கு வரல, இவ்வளவு ஸ்கூல் திறந்தா ஏன் இன்னும் நிறைய பேர் வரல அப்படின்றத விசாரிக்கும் போது எல்லாம் சாப்பாடு கஷ்டம், உணவு பற்றாக்குறைன்றது தெரிஞ்சுக்கிட்டு மதிய உணவுல பள்ளிக்கு வரவங்களுக்கு மதிய உணவு வழங்கப்படும் சொல்லி சத்துணவு திட்டத்தை அறிமுகப்படுத்துறாரு காமராஜர். அப்போ வந்து பாரதியாரின் தத்துவப்படி நிதி மிகுந்தவர் பொறுப்பு வைத்தார் என்ற வரிகளை மேற்கோள் காட்டி பொதுமக்கள் கிட்ட கொஞ்சம் நிதி வசூல் பண்ணியிருக்காங்க. அரசாங்கம் நிதியை கொடுத்து எட்டயபுரத்துல அவரோட அந்த திட்டத்தை முதல்ல ஆரம்பிச்சிருக்காரு, சத்துணவு திட்டத்தை. இலவச சீருடை திட்டம், அதுக்கு அடுத்தபடியா அவர் என்ன பண்ணியிருக்காருன்னா, வரும் மாணவர்கள் ஜாதி மதம் பணக்கார ஏழை இந்த பாகுபாடு இருக்கக்கூடாதுன்ற ஒரு காரணத்துக்காக எல்லாரும் ஒன்றுதான் பள்ளிக்கூடத்துலன்றது சொல்ற மாதிரி யூனிஃபார்ம் கொடுத்துருக்காங்க. எல்லாருக்கும் ஒரே மாதிரி சீருடை, அனைவரும் இந்த சீருடை அணியணுன்ற மாதிரி எல்லாருக்கும் இலவசமா சீருடை கொடுத்துருக்காரு காமராஜர் அப்பவே. கல்வி விழுக்காடு, அப்போ வந்து காமராஜர் வந்து ஆட்சி பொறுப்பு இருக்கும்போது நம்ம தமிழ்நாட்டோட எஜுகேஷனல் பர்சன்டேஜ் கல்வி விழுக்காடு 7% தான் இருந்திருக்கு. அப்போ அவர் 9 வருஷத்துக்குள்ளேயே அந்த 7% கிட்டத்தட்ட 37% உயர்த்தியிருக்காரு. அதாவது 6-7 மடங்கு 7%. அதாவது அன்னைக்கு காலகட்டத்துல ஒரு 10 லட்சம் பேர் இருக்காங்கன்னா அதுல வந்து 70,000 பேர் தான் கல்வி படிச்சவங்களா இருந்திருக்காங்க. அதை வந்து கிட்டத்தட்ட 3,70,000 மாத்திருக்காரு காமராஜர். ஓகேவா, புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். யாரால இந்த தமிழ்நாட்டுல கல்வி இந்த அளவுக்கு வளர்ந்துருக்கு, மக்கள் ஏன் இப்படி படிச்சவங்க அதிகமா இருக்காங்க நம்ம ஊர்லன்னு சொல்லிட்டு அந்த 37% பேர் தான் பிற்காலத்துல அவங்கவுங்க வாரிசுகளை படிப்போட அருமை புரிஞ்சு படிக்க வச்சு தமிழ்நாடு படிப்புல முன்னுதாரணமா திகழுது. இதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா இதோட மட்டும் இல்லாம தொழில்துறையிலும் பொருளாதாரத்திலையும் அவர் என்னென்ன வளர்ச்சி எடுத்துன்னு வந்திருக்காரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, நெய்வேலி என்எல்சி இருக்கு இல்லையா, நிலக்கரி சுரங்க திட்டம். இன்னைக்கு மின்சாரம் வந்து நெய்வேலியில இருந்து நிறைய நம்ம நாட்டுக்கு தேவையான மின்சாரம்லாம் அங்கதான் எடுக்கிறாங்க. அந்த என்எல்சி சுரங்கத்தை தமிழ்நாட்டுக்கு கொண்டு வந்து அந்த சுரங்கத்தை ஆரம்பிச்சு வச்சவர் காமராஜர் தான். அதே மாதிரி அந்த எலக்ட்ரிக்கல் ஹெவி பார்ட்ஸ் எல்லாம் இருக்கும் இல்லையா, அந்த உபகரணங்கள், பெரிய பெரிய டவரு, அப்புறம் அதுக்கு மாதிரி டிரான்ஸ்ஃபார்மர்ஸ், இந்த மாதிரி இதெல்லாம் நம்ம நாட்டிலே உற்பத்தி பண்ணணுன்றதுக்காக பாரத் ஹெவி எலக்ட்ரிக்கல்ஸ் லிமிடெட் பெல் கம்பெனியை தமிழ்நாட்டில் நிறுவியதும் காமராஜர் தான். அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா ஐசிஎஃப் இன்டெகிரல் கோச் ஃபேக்டரி பெரம்பூர்ல இருக்கு இல்லையா, ரயில்வே பெட்டி தொழிற்சாலை, அதையும் தமிழ்நாட்டில இருந்தே பண்ணணும்னு சொல்லிட்டு அப்பவே காமராஜர் அவரோட ஆட்சி காலத்திலே கொண்டு வந்துட்டாரு. அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா இந்துஸ்தான் போட்டோ பிலிம்ஸ், அதாவது நம்ம பிலிம் ரீல்ஸ்ல வரும் இல்லையா, வீடியோ ஆடியோ வீடியோ கேமராக்கு, போட்டோ கேமராக்கெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா பிலிம் ரோல் வந்து ரீலா வரும். அந்த ரீல் வந்து இங்கேயே நம்ம ப்ரொடக்ஷன் பண்ணலாம்னு சொல்லிட்டு ஊட்டியில அதுக்கான இந்துஸ்தான் போட்டோ பிலிம் ஃபேக்டரியை ஊட்டியில நிறுவியிருக்காரு. அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா சர்ஜிக்கல் இன்ஸ்ட்ருமெண்டல் ஃபேக்டரி, அதாவது ஆப்ரேஷனுக்கு தேவையான அந்த இன்ஸ்ட்ருமெண்ட்லாம், கத்தி, சிசரு, இன்னும் நிறைய திங்ஸ் எல்லாம் இருக்கு. சர்ஜிக்கல் ஐட்டம்ஸ்னா வெறும் ஆப்ரேஷன் மட்டும் இல்லை, அதுக்கப்புறம் ஆஃப்டர் சர்ஜரிக்கு அப்புறம் சில இந்த நம்ம கைப்பிடி அதெல்லாம் இருக்கு இல்லையா, நடந்து வர்றதுக்கு, அது எல்லாமே வந்து இங்கேயே மேனுஃபேக்சரிங் பண்ணணும்னு சொல்லிட்டு அதுக்கான இண்டஸ்ட்ரியும் சென்னையில உருவாக்கியிருக்காரு. இது மட்டும் இல்லாம ஸ்மால் எம்எஸ்எம்இ, இப்ப நம்ம சொல்றோம் இல்லையா, ஸ்மால் ஸ்கேலு, மைக்ரோ ஸ்மால் மீடியம் என்டர்பிரைசஸ், இந்த கம்பெனிஸ்லாம் சிறு குறு தொழிலாம் வளர்ச்சிக்காக எஸ்டேட்டு, அதாவது இண்டஸ்ட்ரியல் எஸ்டேட், அங்க வீடுகள்லாம் இருக்காது, ஃபுல்லா இண்டஸ்ட்ரியலாவே இருக்கும். அப்போ தொழிற்பேட்டைன்னு சொல்லுவோம் இல்லையா, கிண்டி, அம்பத்தூர், ராணிப்பேட்டை இந்த மாதிரி பகுதிகளில் ஃபுல்லா தொழிற்பேட்டைகளை உருவாக்குனதும் காமராஜர் காலத்துலதான். ஓகேங்களா. இதுக்கப்புறம் விவசாயத்துக்கும் நீர்ப்பாசன திட்டங்கள், நீர்வழி மேலாண்மைக்கு காமராஜர் நிறைய செஞ்சிருக்காரு. அதுல வந்து முக்கியமான அணைகள் சொல்லிட்டு ஒரு குறிப்பிட்ட அணைகள் என்னென்ன பாத்தீங்கன்னா, வைகை அணை, மணிமுத்தாறு அணை, சாத்தனூர் அணை, கிருஷ்ணகிரி அணை, அமராவதி அணை, ஆரணி ஆறு அணை, பரப்பிக்குளம் ஆழியார் திட்டம் மற்றும் காவேரி டெல்டா பகுதிகளில் மேட்டூர் கால்வாய் திட்டம் ஆகியவை இவரது ஆட்சி காலத்தில் தான் நிறைவேற்றப்பட்டன. இது மட்டும் இல்லாம இன்னும் நிறைய அணைகள் இருக்கு.
சிறு சிறு அணைகள், தடுப்பணைகள்லாம் நிறைய பண்ணியிருக்காரு. அடுத்ததா பாத்தீங்கன்னா இவர் வந்து தேசிய அரசியல்ல ஒரு கிங் மேக்கரா சொல்றாங்க இல்லையா? கிங் மேக்கர் காமராஜர்னா ஒரு கிங் மேக்கர். அது எதனால அவர் சொல்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா 1963 ஆண்டு காங்கிரஸ் கட்சியில் மக்களின் செல்வாக்கை இழந்து வருவதை உணர்ந்த காமராஜர் ஒரு வரலாற்று சிறப்புமிக்க திட்டத்தை கொண்டு வந்தார். அதுவே காமராஜர் கே பிளான், காமராஜர் திட்டம் என்று அழைக்கப்படுகிறது. காமராஜர் கே பிளான் என்னன்னா மூத்த தலைவர்கள், அதாவது சீனியர்ஸ் எல்லாம் இருக்காங்க இல்லையா? இப்பெல்லாம் சீனியர்ஸ் எல்லாம் சீட்டை விட்டு நகர மாட்டாங்க. அப்போ சீனியர்ஸ் எல்லாம் என்ன பண்ணிருக்காங்கன்னா அவங்க பதவியை விட்டு கொடுத்து கட்சி வளர்ச்சிக்காக ஃபீல்டில் இறங்கி ஒர்க் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு காமராஜரே அவரோட முதலமைச்சர் பதவியை ராஜினாமா பண்ணிட்டு இதே மாதிரி எல்லாரும் வேலை செய்யணும்னு சொல்லிட்டு அந்த கே பிளான் சொல்லி ஒரு பிளானை வந்து எடுத்துட்டு வந்திருக்காரு. அந்த டைம்ல தான் வந்து பாத்தீங்கன்னா அகில இந்திய காங்கிரஸ் தலைவர் பதவி விலகிய பின் அகில இந்திய காங்கிரஸ் கட்சியின் தலைவராக ஒருமனதாக தேர்ந்தெடுக்கப்பட்டார். அதாவது முதலமைச்சர் பதவியிலிருந்து அவர் விலகினதுக்கு அப்புறமே இந்திய தேசிய காங்கிரஸின் தேசிய தலைவரா வந்து காமராஜரை செலக்ட் பண்ணியிருக்காங்க. அந்த டைம்ல 1964 பண்டிட் ஜவஹர்லால் நேரு அவர்கள் மறைந்த பிறகு அடுத்த பிரதமராக லால் பகதூர் சாஸ்திரியை பரிந்துரைச்சிருக்காரு நம்ம காமராஜர் அவர்கள். அதன் பிறகு 1966 அதாவது 1966 சாஸ்திரி அவர்களும் மறைஞ்சிடுறாரு. அப்போ வந்து மொரார்ஜி தேசாயை வீழ்த்தி இந்திரா காந்தி அவர்களை பிரதமராக்கினதும் நம்ம ஜவஹர்லால் நேரு அவர்கள் தான். ஓகேங்களா? ஸோ நாட்டின் மிக உயரிய பதவியான பிரதமர் பதவி காமராஜருக்கு வந்திருக்கு. அவர் தேசிய தலைவர் தான் இல்லையா? அதனால அவருக்கு வரும்போது கூட இல்ல இவங்க தான் இருக்கணும்னு சொல்லிட்டு முதல்ல லால் பகதூர் சாஸ்திரி, அதுக்கப்புறம் இந்திரா காந்தி அம்மையார பிரைம் மினிஸ்டர் ஆகினது காமராஜர் அவர்கள் தான். அதாவது அவர் வந்து ஒரு எளிமையின் இலக்கணம்னு சொல்லுவாங்க. ரொம்ப எளிமையானவர், ஆடம்பரம் எல்லாம் கிடையாது, ரொம்ப சிம்பிளா இருப்பாரு. கிட்டத்தட்ட அவரு கடைசி காலத்துல வந்து பாத்தீங்கன்னா 9 வருஷம் ஒரு மாநிலத்தின் முதலமைச்சரா இருந்து அவருக்குன்னு ஒரு சென்ட் நிலமோட ஒரு 450 சதுர அடி இடமும் கிடையாது. அவருக்குன்னு பேங்க்ல பெரிய பேங்க் பேலன்ஸும் கிடையாது. நிறைய ட்ரெஸ், நகை அந்த மாதிரி எதுவுமே இல்லை. அவர் இருந்தது வாடகை வீடு. கடைசியா அவரோட பொட்டியில வந்து துணி வந்து பாத்தீங்கன்னா ஒரு 4 5 6 வந்து ஒரு வேஷ்டி சட்டை செட்டு தான் இருந்திருக்கு. துண்டு, வேஷ்டி, சட்டை இதுதான் வந்து கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா அது ஒரு 5 வேஷ்டி, 5 சட்டை, 5 துண்டு அந்த மாதிரி இருந்திருக்கு. காசு கூட 100 ரூபாய்க்குள்ளதான் ஏதோ இருந்திருக்குன்னு அப்ப அவரு மறைஞ்சதுக்கு அப்புறம் ரொம்ப நாள் கழிச்சு ரைட் எல்லாம் போய் செக் பண்ணிட்டு அப்புறம் அந்த அப்டேட் எல்லாம் கொடுத்துருந்தாங்க ஏற்கனவே. அவர் வந்து பாத்தீங்கன்னா 1975 அக்டோபர் 2ஆம் தேதி 72வது வயசுல வந்து ஒரு இயற்கை எழுதினார். நம்ம இதுல அவரோட தியாகத்தையும் சேவையும் போற்றும் வகையில் அரசு அவருக்கு 1976 பாரத ரத்னா விருது காமராஜர் அவர்களுக்கு வழங்கியிருக்காங்க. அப்புறம் சென்னை உள்நாட்டு விமான நிலையத்தை வந்து பாத்தீங்கன்னா காமராஜர் முனையம் அப்படின்னு சொல்லிட்டு பேர் வச்சிருக்காங்க. ஸோ தமிழக அரசு இவரது பிறந்த நாளான ஜூலை 15ஆம் தேதி ஆண்டுதோறும் கல்வி வளர்ச்சி நாளாக ஜூலை 15, அதாவது நேற்று அவரோட பிறந்த நாள், நேற்று பிறந்த நாளை வந்து கல்வி வளர்ச்சி நாளாக தமிழ்நாடு அரசு கொண்டாடுறாங்க. அப்புறம் மதுரையில வந்து பாத்தீங்கன்னா பல்கலைக்கழகத்துக்கு மதுரை காமராஜர் பல்கலைக்கழகம்னு பேர் வச்சிருக்காங்க. ஸோ இந்த மாதிரி வந்து அரசாங்கம் சில கௌரவங்கள் கொடுத்திருந்தாலும் இன்னுமே அவர் வந்து செய்த சாதனைகளை முறியடிக்கிறதுக்கு வேறொரு அரசாங்கமோ வேறொரு முதலமைச்சரோ யாருமே இல்லைன்னு சொல்லலாம். ஏன்னா அவர் எடுத்துன்னு அந்த நீர்ப்பாசனன்றது ஒரு நாட்டோட முக்கியமான ஒரு வாழ்வாதாரம். அந்த ஒரு நீர்ப்பாசனத்துக்கு பல அணைகளையும் பல தடுப்பணைகளையும் பல நீர்வழி பாதைகளையும் கொடுத்தவர் காமராஜர். அது போலதான் கல்விகளுக்கும் கல்வி கண் திறந்த காமராஜர்னு சொல்லுவோம். ஸோ நாம முடிஞ்ச வரைக்கும் காமராஜரை பற்றிய தகவல்கள் நிறைய விஷயம் நம்ம சொல்லியிருக்கோம். நம்ம மீண்டும் அடுத்த வீடியோல காமராஜர் அவர்களை பத்தி பேசின மாதிரியே வேறு ஒரு சிறந்த தலைவர்களை பத்தி நம்ம பேசுவோம். மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம். நன்றி. விடைபெறுகிறேன். உங்கள் ஆர்கே.